எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனானிமஸ் அப்படின்னா யார், இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இது. அனானிமஸ் அப்படின்னா என்ன எக்ஸாக்ட் மீனிங் தமிழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆள் தெரியாத ஒருத்தங்க அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டான மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அனானிமஸ் யார், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனானிமஸ் அப்படிங்கிறது ஒரு பீப்புள் ஆஃப் குரூப். இவங்க யார் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டெல்லாம் தெரியாது. ஒரு பீப்புள் ஆஃப் குரூப் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் இப்போ யூடியூப் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் கன்வே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிப்பீங்க. இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில், அதாவது ஆரம்ப காலத்தில் இன்டர்நெட் ஃபேமஸ் ஆன காலத்தில் 4chat அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இவங்க ஓப்பன் பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு லைக் மைண்டடாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு கம்யூனிட்டியாக மாறுறாங்க. இதுதான் அனானமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு, சரி எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட வேலையே பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ விஜயோடதோ இல்லை சூர்யா இல்லை ரஜினிகாந்த் இவங்களோட ஒரு சாங்கோ ஏதாவது டீசரோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறது, எல்லோரும் ஒரே டைமில் போய் பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் ஒரு எக்ஸாக்டான இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் எல்லோரும் ஒரே டைமில் ஒரே மட்டும் போய் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூடியூபே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் எக்ஸாக்ட் கவுண்ட் நம்மளுக்கு காமிக்காது. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு இது பிடிக்கல, அவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணும், இல்லை அவங்க தப்பான ஒரு வெப்சைட் நடத்திட்டு இருக்காங்க, அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க இப்படி தான் அட்டாக் பண்ணுவாங்களாம். என்ன முறையில் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, DTOS அப்படின்னு சொல்கிறாங்க. DTOSோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் டெனைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே டைமில் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வெப்சைட் அப்படி கிராஷ் ஆயிரும், அது ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இவங்களோட வேலையை. இவங்க இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட்டை இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கன் CAA அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் மீம் அப்படிங்கிற ஒரு பேஜ், அப்புறம் ட்ரோலு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க அதிகமாக இவங்க தான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணதே இவங்க தான். இதுக்கெல்லாம் முன்னோடிகள் இவங்க தான், அனானமஸ் அப்படிங்கிறவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் இப்போது என்ன சொல்கிறது, சோனி அப்படிங்கிற அந்த யூடியூப்பில் இருக்கல சோனி மியூசிக், அவங்களையுமே இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோனி அவங்க ஒருத்தங்க தான் எல்லா மியூசிக் இது பண்ணணும், டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்போ அந்த விஷயம் இவங்களுக்கு பிடிக்காமல் சோனியுமே இவங்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் கவர்மெண்ட்டையுமே தனியாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வெப்சைட்டை அட்டாக் பண்ணுறது, அப்புறம் கவர்மெண்ட்டில் இருக்க ஃப்ரீ டேட்டாஸ் எல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் அனானமஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, யார் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், நம்மளோட ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டில் அனானமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனானமஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ஜல்லிக்கட்டில் பார்த்திங்கன்னா யாருமே ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களா இறங்கி ஃபீல்டில் இறங்கி எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த லீடருமே இல்லாமல் அவங்கள லீட் பண்ணி நடத்தினாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் தான் அனானமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி அவங்க அதில் வெற்றியும் அடைஞ்சாங்க. இதை பார்த்துட்டு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்த்தா அந்த அனானமஸ் குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுமே ஃபீல்டில் இறங்கி இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரொட்டஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க், அந்த மாஸ்க் வியர் பண்ணி தான் அவங்க அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக இப்போ பார்க்குற எல்லாருமே ஓரளவுக்கு மெச்சூரான இதாக தான் இருப்பாங்க, பசங்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த சைல்டு போனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த அனானமஸ் தான் ஃபுல்லாக பிரேக் பண்ணாங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களோட வெப்சைட் எல்லாம் கிராஷ் பண்ணி போலீஸில் பிடிச்சி கொடுத்து அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணதும் இந்த அனானமஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய விஷயம் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு தவறான விஷயத்தை இவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு லீடர் அப்படிங்கிற ஒருத்தங்க இல்லாமல் இவங்களே ஒரு கம்யூனிட்டி மாதிரி அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் அட்டாக் பண்ணுறப்போ அந்த விஷயம் செயலிழந்து போயிடுது அப்படிங்கிறதான் அந்த அனானமஸ். இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.